எல்லோருக்கும் வணக்கம். இன்னைக்கு அனிதா புஷ்பவனம் குப்புசாமி யூடியூப் சேனல்ல உங்களெல்லாம் சந்திக்கிறதுல ரொம்ப மகிழ்ச்சி. இன்னைக்கு இந்த பதிவில் நம்ம பார்க்க போற செய்திக்கு முன்னாடி நான் செவ்வாய் வெள்ளிக்கிழமை வீடு முழுகலாமா, பூஜை பாத்திரங்கள் எல்லாம் தேய்க்கலாமா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பதிவு போட்டிருந்தேன் இல்லையா. அதற்கு கமெண்ட் பாக்ஸில் நிறைய பேர் கேட்டிருந்தீங்க, பூஜை பாத்திரங்கள் எல்லாம் விளக்குறதுக்கு சிறந்த நாள் எது, உகந்த நாள் எதுன்னு கேட்டிருந்தீங்க. ஞாயிற்றுக்கிழமை நம்ம தேர்ந்தெடுத்துக்கலாம். ஞாயிற்றுக்கிழமைகளில் என்ன வீட்லேயும் இருப்போம், அன்றைக்கு பதட்டப்படாமல் நிதானமாக நம்ம பூஜை பாத்திரங்களையும் தேய்க்கலாம். அப்போ பூஜை அறையெல்லாம் சுத்தப்படுத்தணும்னா கூட சுத்தப்படுத்திக்கலாம். அப்படி இல்லைன்னா புதன்கிழமையில கூட பூஜை பாத்திரங்களை தேய்க்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா எல்லா ஞாயிற்றுக்கிழமைகளையும் நம்ம பூஜை அறையை சுத்தம் பண்ணணுமா இல்லை தேய்க்கணுமான்னா அப்படி கிடையாது. ஏன்னா நமக்கே சுத்தமாக இல்லைன்னா கட்டாயம் அது செய்யணும்னு தோணும் இல்லையா. அப்படி செய்யணும்னு தோன்ற நாள்கள் தேர்ந்தெடுக்கக்கூடியது பார்த்தீங்கன்னா புதன் அல்லது ஞாயிற்றுக்கிழமையை தேர்ந்தெடுத்துக்கிட்டு சுத்தப்படுத்திக்கலாம். சரி, இன்னைக்கு இந்த பதிவில் நம்ம பார்க்க போகிற செய்தி என்னன்னு பார்த்தீங்கன்னா, நிறைய பேர் கமெண்ட்ஸில் ரொம்ப நாளாக கேட்டுக்கிட்டு இருக்கீங்க, இந்த ஆமை புகுந்த வீடு உருப்படாதுன்னு சொல்கிறாங்களே மேடம், ஆனால் viha.online நீங்கள் திவ்ய கச்சுவான்ற பேரில் ஆமையை விற்கிறீங்க, அது வாங்கலாமா வேண்டாமா, அதன் பொருள் நீங்கள் சொன்னீங்கன்னா எங்களுக்கு அது வணங்குறதுக்கு வசதியாக இருக்கும். ஏன்னா நான் பார்த்தீங்கன்னா திவ்ய கச்சுவா கீழே பார்த்தீங்கன்னா விளக்கம் கொடுத்துருக்கேன். அது நம்மளுடைய வேண்டுதல்கள் எல்லாம் நிறைவேற்றி வைக்கிறதுக்கு அதில் என்ன துண்டு சீட்டில் எழுதி வச்சாலும் நிறைவேறும் அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துருந்தேன். அதனால் நிறைய பேர் திவ்ய கச்சுவாவை பற்றி கொஞ்சம் விளக்கமாக சொன்னீங்கன்னா எங்களுக்கு ரொம்ப வசதியாக இருக்கும்னு. ஏன்னா viha.online திவ்ய கச்சுவா வாங்கி பயன்படுத்துகிறவங்க ஒரு சிலர் தெரிந்து பயன்படுத்துறாங்க, ஒரு சிலருக்கு அது எப்படி பயன்படுத்தணும்னு தெரியல அப்படின்னு சொன்னாங்க. அதற்காக இந்த பதிவை நான் இப்போ பதிவிடுறேன். இன்னொன்று, ஆமை புகுந்த வீடு உருப்படாதுன்னு சொல்லிட்டு யார் எங்கே சொல்லி வச்சாங்கன்னு தெரில. அதை நிறைய பேர் தவறுதலாக அர்த்தம் பண்ணிட்டு ஆமை புகுந்த வீடு உருப்படாது, அதனால் ஆமை வீட்டுக்குள்ளே வரக்கூடாது, வந்தால் அதை அடித்து துரத்தணும், இல்லை ஆமை சிலைகளை வீட்டுக்குள்ளே வைக்கக்கூடாது அப்படின்ற மாதிரி ஒரு எண்ணத்தில் இருக்காங்க. பொதுவாகவே ஆமை ஆந்தை எல்லாம் பார்த்தீங்கன்னா இங்கே தமிழகத்தில் தான் எல்லாருமே ஒதுக்குறாங்க, ஆகாததுன்னு. ஆந்தையை பார்த்தாலே பயப்படுறாங்க. அப்புறம் ஆமையும் பார்த்தீங்கன்னா வீட்டில் வந்தால் சரி வராது அப்படின்ற மாதிரி நிறைய பேர் தவறுதலாக நினச்சிக்கிட்டு இருக்காங்க. இதே வடக்கில் பார்த்தீங்கன்னா மாறி இருக்கு. ஆந்தை பார்த்தீங்கன்னா ரொம்ப அதிர்ஷ்டமான பறவை, மகாலட்சுமி தாயாருக்கு மிகவும் பிடித்த பறவை. இன்னொன்று பார்த்தீங்கன்னா ஆந்தை மேலே தான் மகாலட்சுமி தாயார் உட்காந்துருக்காங்க, அது மறைந்திருக்கு, அதனால தெரியல அப்படின்ற ஒரு கருத்து இருக்குது. அதே போல் ஆமை பார்த்தீங்கன்னா மகாவிஷ்ணுவின் இரண்டாவது அவதாரம், கூர்ம அவதாரம். அதனால் அங்கே ஆமையை ரொம்பவே வணங்குவாங்க, ஆமையை வீட்டில் அங்கங்கே வைப்பாங்க. அதனால் பல நன்மைகள் ஏற்படும்ன்ற ஒரு ஐதீகம் பார்த்தீங்கன்னா வடநாட்டில் இருக்குது. அந்த மாதிரி வச்சுக்கிட்டு வர்றாங்க. நானும் எங்கள் வீட்டில் பார்த்தீங்கன்னா அங்கங்கே ஆமை உருவங்கள் வச்சுருப்பேன். மெட்டலில் செஞ்சதை வச்சா ரொம்ப நல்லது. அதே போல் ஆந்தையை கூட பார்த்தீங்கன்னா நான் நிறைய பயன்படுத்துவேன். ஏன்னா viha.online நீங்கள் பார்த்துருப்பீங்க, ஆந்தை பென் ஸ்டாண்ட் போட்டிருப்பேன் இல்லையா, அது காரணத்தோடு தான் நான் போட்டிருக்கேன். இந்த ஆந்தை உருவத்தை நான் அங்கங்கே பயன்படுத்துவேன். அது என் முன்னாடியே, என் கண் முன்னாடியே எப்போவுமே இருக்கும். ஆந்தை பென் ஸ்டாண்ட் ஆகட்டும், ஆமை பார்த்தீங்கன்னா என் கண்ணில் அடிக்கடி படுற மாதிரி நான் அங்கங்கே வச்சுருப்பேன். சரி, ஆமை புகுந்த வீடு உருப்படாதுன்னு சொல்லிட்டு யாரோ சொல்லி வச்சுருக்காங்க இல்லையா, அதை எதனால் சொல்லியிருப்பாங்கன்றதை நம்ம ஆராய்ச்சி பண்ணோன்னா, கல்லாமை, இயலாமை, இல்லாமை, வெகுளாமை, பொறாமை, தீண்டாமை, இப்படி ஆமைன்னு முடியுது இல்லையா, அந்த ஆமையைத்தான் மனசில் வச்சுக்கிட்டு எழுதியிருக்காங்க. அப்படி மேலோட்டமாக சொல்லி வச்சதை ஆராய்ச்சி செய்யாமல் தவறுதலாக நம்ம மனசில் வச்சுக்கிட்டு அப்படியே பார்த்தீங்கன்னா இது ஆகாதுன்னு சொல்லிட்டு நிறைய விஷயங்களை தவிர்த்துக்கிட்டு வர்றோம். நம்ம தான் எதையும் ஆராய்ச்சி செய்கிறது இல்லை, யார் எதை சொன்னாலும் நம்பிடுறோம். இப்போது யூடியூப்பில் இல்லை வலைதளங்களில் பார்த்தீங்கன்னா நிறைய பேர் வந்துக்கிட்டு தன் மனம் போன போக்கில் ஏதாவது ஒன்று சொல்லி வைக்கிறது. அதாவது நல்லா சொல்கிறவங்களும் இருக்காங்க, ஆராய்ச்சி செய்யாமல் நிறைய பேர் சொல்லிகிட்டு இருக்காங்க இல்லையா. அதை கேட்டுக்கிட்டு பார்த்தீங்கன்னா தானும் குழம்பி மற்றவங்களையும் குழப்பி ஒரு தவறுதலான பாதைக்கு நம்ம போய்கிட்டு இருக்கோம். இதைத்தான் பார்த்தீங்கன்னா சொந்த காசுலேயே சூனியம் வச்சுக்கிறதுன்னு. நம்ம காசில் ரீசார்ஜ் பண்ணிக்கிட்டு என்னென்ன பதிவுகள் இருக்கோ அது அத்தனையும் பார்த்துக்கிட்டு நல்லா இருக்கிற மனசையும் குழப்பிக்கிட்டு வேண்டாத சிந்தனைகளில் மூழ்கிடுறோம். அதாவது பலர் பல கருத்தை சொன்னால் கூட நம்ம அந்த கருத்து எதனால் சொல்லியிருப்பாங்க, அது உண்மையா பொய்யா அப்படின்னு சொல்லிட்டு நம்மளும் ஆராய்ச்சி செய்யணும். அதனால இந்த ஆமை விஷயத்தில் நீங்கள் தவறான கருத்தை கொண்டு இருந்தீங்கன்னா அதை மாற்றிக்கோங்க. ஏன்னா பகவான் ஸ்ரீ மகாவிஷ்ணு எடுத்த 10 அவதாரங்களில் முதலாவது அவதாரம் மச்ச அவதாரம், அதாவது மீன் அவதாரம். இரண்டாவது அவதாரம் பார்த்தீங்கன்னா இந்த கூர்ம அவதாரம், ஆமை வடிவத்தில் அவதாரம் எடுத்தார். இந்த ஆமைக்கு பார்த்தீங்கன்னா சமஸ்கிருதத்தில் கூர்ம அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த கூர்ம அவதாரத்தை எடுத்தார். அதர்மம் தலை தூக்கும் பொழுதெல்லாம் நான் ஒவ்வொரு அவதாரமாக எடுத்து அந்த அநீதியையும் அதர்மத்தையும் அழிப்பேன்னு சொல்லிட்டு பகவான் ஸ்ரீ மகாவிஷ்ணு சொல்லியிருக்காரு. அப்படி இருக்கும்போது மச்ச அவதாரம், கூர்ம அவதாரம், வாமன அவதாரம், வாராக அவதாரம், இந்த மாதிரி பார்த்தீங்கன்னா நிறைய விலங்குகள் அவதாரம் கூட எடுத்திருக்காரு.
தேவர்களுக்கும் அசுரர்களுக்கும் நடந்த யுத்தத்துல அசுரர்களை அழிப்பதற்காகவே பாத்தீங்கன்னா பகவான் ஒவ்வொரு அவதாரமாக எடுத்தாருன்றது நம்ம புராண கதைகள் சொல்லுது. ஆனா இந்த கூர்ம அவதாரம் பாத்தீங்கன்னா இந்த அசுரர்களை அழித்ததோடு மட்டுமில்லாமல் இந்த உலக மக்களுக்காக பல நன்மைகளை செய்வதற்காகவே இந்த ஆமை அவதாரம் எடுத்தார், அதாவது கூர்ம அவதாரம் எடுத்தார். இந்த கூர்ம அவதாரத்தில் தான் பாத்தீங்கன்னா இந்த உலக மக்கள் நலமாக இருக்கணுங்கிறதுக்காக பல நன்மைகளை செய்தார். அது தவிர தேவர்களுக்கும் அசுரர்களுக்கும் நடந்த யுத்தத்துல பார்க்கடலை கடைந்த பொழுது பாத்தீங்கன்னா நிறைய பொருள்கள், அதாவது நன்மை, மக்களுக்கு நன்மையை தரக்கூடிய பல பூஜை பொருள்கள் பாத்தீங்கன்னா அப்பொழுதுதான் மகாவிஷ்ணு அவர்கள் உருவாக்கி கொடுத்தாரு. அதில் குறிப்பாக சொல்லணும்னா செல்வ வளத்தை தரக்கூடிய மகாலட்சுமி தாயார், பூதேவி, அப்புறம் இந்த நோய்களை தீர்க்கக்கூடிய தன்வந்திரி பகவான், கல்ப விருஷ மரம், பசு கோமாதா இருக்கு இல்லையா, அதுதான் முதல்ல உருவாக்கி கொடுத்தாரு. இன்னும் பல பூஜை பொருள்களையும் நாம் வணங்க வேண்டிய பொருள்களையும் உருவாக்கி கொடுத்தாரு. அதை காலங்காலமாக நம்ம வணங்கிட்டு வந்தனால பல நன்மைகள் நமக்கு ஏற்பட்டுச்சு. உதாரணத்துக்கு சொல்லணும்னா நம்ம வறுமையை போக்கணும்னா மகாலட்சுமி தாயாரை வணங்கணும்னு சொல்லிட்டு வணங்குறோம் இல்லையா. அது நம்ம மகாலட்சுமி தாயார் பார்க்கடல் கடையும் போது மகாவிஷ்ணுவால் உருவாக்கப்பட்டார். அதே போல நம்ம ஆரோக்கியமாக இருக்கணும்னு சொல்லிட்டு தன்வந்திரி பகவானை உருவாக்கினார். மகாவிஷ்ணுவுடைய இந்த ஆமை வடிவத்தை கொண்ட கோயில்கள் பார்த்தீங்கன்னா சில இடங்கள்ல ரொம்ப பிரசித்தியாக இருக்கு. அதுல பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஆந்திராவில் இருக்கக்கூடிய ஸ்ரீகாகுளம்னு ஒரு கோயில் இருக்கு. இந்த கோயில்ல கருவறையில பார்த்தீங்கன்னா கூர்ம அவதார வடிவிலேயே பார்த்தீங்கன்னா மகாவிஷ்ணுவை பிரதிஷ்டை செஞ்சிருப்பாங்க. அங்க வணங்கி வர்றதுனால பல நன்மைகள் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர் வணங்கிட்டு வர்றாங்க. நாம் எல்லா விலங்குகளையும் நேசிக்கணும்னு தான் பார்த்தீங்கன்னா பகவான் பல விலங்குகள் ரூபம் கொண்டு அவதாரம் எடுத்திருக்காரு. அதுலேயும் பார்த்தீங்கன்னா இந்த கூர்ம அவதாரம் ரொம்ப முக்கியம் வாய்ந்ததாக இருக்கு. இப்போ இருக்கிற உயிரினங்கள்ல அதிகமாக ஆண்டுகள் வாழக்கூடிய உயிரினம் எதுன்னு பார்த்தீங்கன்னா ஆமையத்தான் சொல்லணும். இந்த ஆமையில பல தத்துவங்கள் அடங்கி இருக்கு. நம்ம பார்க்குற சும்மா ஆமை தானே அப்படின்னு நினைக்கிறோம். திருவாசகத்தில் வரக்கூடிய பல பாடல்கள்ல பார்த்தீங்கன்னா ஆமையின் பெயரை குறிப்பிட்டிருப்பாங்க. ஏன்னா இந்த ஆமையை போல வாழணும்னு சொல்லிட்டு அந்த பாடல்கள்ல குறிப்பிட்டிருக்கு. காரணம் என்னன்னா ஆமை கிட்ட ஒரு குணம் இருக்கு. தன்னுடைய ஐம்புலன்களையும் அடக்கி வாழக்கூடிய ஒரு உயிரினம் பார்த்தீங்கன்னா ஆமை தான். ஏதாவது ஆபத்து வரும்போது ஆமை தன்னுடைய கூட்டுக்குள்ள தன்னுடைய அங்கங்களை மறைச்சு வச்சுக்கும். அப்படியே பார்க்கும்போது வெறும் கூடு மாதிரி இருக்கும். இந்த ஆமை போல மக்கள் தங்களுடைய ஐம்புலன்களையும் அடக்கி வாழ்ந்தோமையானால் வாழ்க்கையில் எந்த பிரச்சனையும் வராதுன்னு சொல்லிட்டு அந்த பாடல்கள்ல சொல்லப்பட்டிருக்கு. கண்கள் பார்க்கக்கூடாதவைகளெல்லாம் பார்க்கக்கூடாது, காதுகள் கேட்கக்கூடாத செய்திகளை கேட்கக்கூடாது, மூக்கு நுகரக்கூடாதவைகளை நுகரக்கூடாது, வாய் சாப்பிடக்கூடாதவைகள் எல்லாம் சாப்பிடக்கூடாது. இப்படி நம்முடைய புலன்களை எல்லாம் சரிவர பயன்படுத்தி வாழ்ந்தோமையானால் ஆமை போல 120 வயது வரைக்கும் வாழலாம். இது தவிர்த்து ஆமை கிட்ட பல நல்ல குணங்கள் இருக்கு. இந்த ஆமை முட்டையிடுறதுக்காக நிலத்துக்கு வரும். அப்படி முட்டை இட்டுக்கிட்டு பார்த்தீங்கன்னா மண்ணை பறித்து அந்த முட்டையை அந்த பத்திரமாக அந்த மண்ணில் புதைச்சிட்டு அப்படி அதில் மணலெல்லாம் மூடிட்டு மறுபடியும் பார்த்தீங்கன்னா கடலுக்கு போயிடும். அப்படி தன்னுடைய இருப்பிடமான கடலுக்குள்ளே போனால் கூட அடிக்கடி நிலத்தில் தன்னுடைய முட்டைகள் சரியாக இருக்கிறதா அப்படின்னு சொல்லிட்டு கண்ணும் கருத்துமாக பார்த்துக்கும். அப்படி கடல் நீரில் இருந்தால் கூட அதோடைய கவனம் எல்லாம் பார்த்தீங்கன்னா இந்த தரையில் இருக்கக்கூடிய, நிலத்தில் இருக்கக்கூடிய, மண்ணில் இருக்கக்கூடிய தான் இட்ட முட்டையின் சிந்தனையாகவே இருக்குமா. அதே போலதான் பகவான் எங்கே இருந்தா கூட தன்னால் படைக்கப்பட்ட இந்த மக்களின் நினைவாகவே இருப்பார். அவர்கள் சரியாக வாழ்கிறார்களா, அவர்களுக்கு என்னென்ன நன்மைகளை பயக்க வேண்டும் சொல்லிட்டு மக்கள் மீது கண்ணும் கருத்துமாக இருப்பார் என்பதை உணர்த்துவதற்காகவே கூர்ம அவதாரம் எடுத்தாருன்னு சொல்லிட்டு நமக்கு புராண கதைகள் சொல்லுது. இப்படி பகவானாலேயே விரும்பி எடுக்கப்பட்ட இந்த கூர்ம அவதாரம், அதாவது ஆமை வடிவம் வீட்டில் இருந்தா எந்த குறைபாடும் ஏற்படாது. இந்த ஆமை வடிவம் வாஸ்து சாஸ்திரங்கள்ல மிகவும் முக்கியமான இடத்துல இருக்கு. இந்த ஆமை வடிவம் இந்திய வாஸ்து சாஸ்திரங்களை மட்டும்தான் பயன்படுத்துறாங்களா அப்படின்னா கிடையாது. உலகம் எங்கிலும் பார்த்தீங்கன்னா பல்வேறு பெயர்களால இந்த ஆமை வடிவத்தை குறிப்பிடுகிறார்கள். அதை பயன்படுத்திட்டு வராங்க. குறிப்பாக அதிகமாக பயன்படுத்தக்கூடியவர்கள் பார்த்தீங்கன்னா சைனீஸ் மக்கள். அவங்க பார்த்தீங்கன்னா ஆமையை மிகவும் பிரதானமாக வணங்கி வர்றாங்க. எல்லாருடைய வீட்லையும் பார்த்தீங்கன்னா ஆமை உருவம் கட்டாயமாக இருக்கும். அதுவும் பார்த்தீங்கன்னா இந்த மெட்டல்ல செஞ்சது கட்டாயமாக இருக்கும். வாஸ்துவில் வரக்கூடிய ஆமைக்கு பேர் பார்த்தீங்கன்னா புனித ஆமைன்னே சொல்லுவாங்க. இந்த ஆமை உருவம் வீட்டில் வைக்கிறதுனால செல்வ செழிப்பு தங்கும். அப்புறம் கணவன் மனைவி பிரச்சனைகள் தீரும். குடும்பத்தில் சண்டை சச்சரவுகள் எல்லாம் இருக்கு இல்லையா, அதெல்லாம் அறவே நீங்கும்னு சொல்லப்பட்டிருக்கு. அதுவும் பார்த்தீங்கன்னா கிழக்கு முகமாக பார்த்து வச்சோன்னா சண்டை சச்சரவுகள் நீங்கும். அதே சமயத்தில் வடதிசையை நோக்கி வைத்தால் செல்வ செழிப்பு மேலோங்கும்னு சொல்லியிருக்காங்க. நான் பார்த்தீங்கன்னா இந்த ஆமையை பூஜை அறையிலையும் வச்சிருக்கேன். அப்புறம் ஹால் இருக்கு இல்லையா, அங்கேயும் வச்சிருக்கேன். நிறைய இடங்கள்ல வச்சிருக்கேன் அங்கங்க.
அதே போல் ஆந்தை உருவத்தையும் பார்த்தீங்கன்னா நான் நிறைய பயன்படுத்துவேன். இந்த ஆந்தை பென் ஸ்டாண்ட் வச்சுருப்பேன், ஆந்தை படங்கள் இருக்கும். நம்ம viha.online பார்த்தீங்கன்னா ஆமை உருவங்கள் நிறைய வடிவில் இருக்குது. அது ஒவ்வொன்றும் பார்த்தீங்கன்னா ஒவ்வொன்றுக்கு பயன்படுத்தலாம். அதாவது திவ்ய கச்சுவான்னு ஒன்று இருக்குது, அது இப்படியே திறக்கலாம். திறந்துட்டு பார்த்தீங்கன்னா நம்முடைய விருப்பங்கள் எதுவாக இருந்தாலும் அதில் எழுதி வைக்கலாம். அது எப்படி எழுதணும்னா, ஒரு வெள்ளத்தாள் எடுத்துக்கோங்க, அதில் ஓம் போட்டுக்கோங்க, இல்லாட்டி ஸ்வஸ்திக் வரைஞ்சிக்கோங்க, அது அவங்கவுங்களுடைய விருப்பம். அதற்கு பிறகு பார்த்தீங்கன்னா அது நம்ம பேர் எழுதணும். நம்ம குடும்பத்தில் யார் யார் இருக்காங்களோ அவங்க பேர் எழுதிக்கிட்டு நாங்கள்லாம் நல்லா இருக்கணும், மகிழ்ச்சியாக இருக்கணும், எங்களுக்கு நல்லபடியாக வாழ வைக்கணும்னு சொல்லிட்டு அப்படி சும்மா இப்போ சாதாரணமாக நான் சொல்கிறேன், என்னுடைய மனசில் இருக்கிற கருத்தை நான் சொல்கிறேன். அப்படி எழுதிட்டு அந்த பேப்பரை பார்த்தீங்கன்னா நம்ம வந்து ரோல் பண்ணிக்கலாம். ரோல் பண்ணிவிட்டு ஒரு நூலில் கட்டிட்டு அதில் வைக்கலாம், இல்லாட்டி அப்படியே பேப்பரை மடிச்சுட்டு கூட அது நடுவில் வச்சுக்கலாம். இப்படி எழுதி வைக்கிறதுனால நம்முடைய எண்ணங்கள் ஈடேறுமா அப்படின்னு நினச்சிங்கன்னா நிச்சயமாக நடக்கும். காரணம் என்னென்னா, எல்லாவற்றையும் நிறைவேற்றி வைக்கத்தான் இந்த கூர்ம அவதாரமே பகவான் எடுத்ததாக வந்து புராண கதைகள் சொல்லுது. சரி, இப்போ நம்ம viha.online என்னென்ன உருவங்களில் ஆமைகள் இருக்குது அப்படின்னு பார்க்கலாம். ரொம்ப அழகான நவரத்னங்கள் பதித்த ஆமைகள் எல்லாம் இருக்குது. இது பார்த்தீங்கன்னா இதை வந்து நம்ம அலுவலகங்கள் இருக்கு இல்லையா, ஆஃபீஸ் இருக்கு இல்லையா, அந்த ஆஃபீஸ் டேபிளில் வச்சிங்கன்னா ரொம்ப ரொம்ப நல்லது. அங்கே பணவரவு தனவரவு நல்லா இருக்கும். இப்போது நம்ம viha.online இருக்கக்கூடிய ஆமை உருவங்களை பார்க்கலாம். இங்கே பாருங்கள், இது வந்து நவரத்னங்கள் பதித்த ஆமை உருவம். ரொம்ப அழகாக இருக்கும் பார்க்கவே. இது பிராஸில் தான் செய்யப்பட்டிருக்கு. அது மேலே பார்த்தீங்கன்னா கோல்டு பிளேட் பண்ணியிருக்காங்க. இது ஒரு தட்டில் பச்சரிசி பரப்பி அது மேலே நம்ம வைக்கலாம். இது நம்ம viha.online பார்த்தீங்கன்னா இந்த தட்டோடவே நம்ம கொடுக்குறோம், தட்டும் ஆமையும் சேர்த்து தான் கொடுக்குறோம். அடுத்தது இந்த ஆமை கூட பாருங்கள், ரொம்ப அழகாக இருக்கும். நெத்தியில் பாருங்கள் நாமம் போட்டிருக்கும். ரொம்ப தத்ரூபமாக இயற்கையாக ரொம்ப அழகாக இருக்கும். இதில் இன்னொரு விசேஷம் என்னென்னா, பின்னாடி பாருங்கள் அந்த ஆமைக்குன்னு சில யந்திரங்கள் இருக்கும் இல்லையா, இந்த எண்கள் இருக்கும். இது இன்னும் நம்ம viha.online போடலை, இது எனக்காக செய்யப்பட்டு வந்தது. இது கொஞ்சம் கனமாக இருக்கும், அந்த கனத்துக்கு ஏற்ப விலை கூட இருக்கும், அதனால் இன்னும் நான் அப்லோட் பண்ணல. இப்போ அதுலேயே கொஞ்சம் கனம் இல்லாமல் சின்னதாக செய்யப்பட்டிருக்கு. இது பாருங்கள், இதற்கு பின்னாடியும் பார்த்தீங்கன்னா யந்திரம் இருக்குது. இதுதான் திவ்ய கச்சுவா. இதில் தான் நான் சீட்டு எழுதி வைக்கணும்னு சொன்னேன் இல்லையா, பார்க்க ரொம்ப அழகாக இருக்கும். இது பாருங்கள், திறந்தா இந்த மாதிரி இருக்கும். இதுக்கு நடுவில் தான் நம்ம சீட்டு எழுதி வைக்கணும். அடுத்தது ஆமை உருவம் பதித்த நவரத்ன பெண்டன்ட். இது பார்த்தீங்கன்னா நம்ம செயினில் கோத்துக்கிட்டு போட்டுக்கலாம். இது வந்து ஒரு ஃபேன்சிக்காக தான், அதில் ஆமை இருக்கிறதுனால கூடுதல் விசேஷம். அடுத்தது இது பாருங்கள், ஆமை முதுகு மேலே விளக்கு இருக்குது. இதில் வந்து விளக்கு ஏற்றி வச்சோன்னா ரொம்ப ரொம்ப சிறப்புங்க. இந்த விளக்கு அமைப்பு பார்த்திங்கன்னா ரொம்ப அழகாக வேலைப்பாடுகள் செய்யப்பட்டிருக்கு. இந்த ஆமையும் பாருங்களேன், ரொம்ப அழகான முறையில் வேலைப்பாடுகள் செய்யப்பட்டிருக்கு. சரி, ரொம்ப நாளாக திவ்ய கச்சுவாவை பற்றி நீங்கள் கேட்டிங்க இல்லையா, அதாவது ஆமையை பற்றி கேட்டிருந்தீங்க, அதை பற்றி தெளிவுபடுத்திக்கிட்டேன். இப்போ உங்களுக்கு ஆமை பற்றிய சந்தேகங்கள் எல்லாம் இந்த பதிவின் மூலமாக தீர்ந்திருக்கும்னு நான் நம்புகிறேன். மீண்டும் அடுத்த பதிவில் வேறு ஒரு நல்ல தலைப்போடு உங்களெல்லாம் சீக்கிரத்தில் சந்திக்கிறேன். அது வரைக்கும் நன்றி, வணக்கம்.